நமஸ்தே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இஸ்லாமிக் இன்ஹெரிட்டன்ஸை பத்தி பார்க்க போறோம். இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் டூ டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஷியா அண்ட் சன்னின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் செக்டா அவங்க பிரிஞ்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் லா இருக்கு. பட் சர்டன் கீ டெர்மினாலஜிஸ் டேர்ம்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் காமன். ஸோ அந்த பேசிக் திங்ஸை மட்டும் நம்ம இன்னைக்கு வீடியோல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். சம் பேசிக் டெர்மினாலஜிஸ் டெஃபினிஷன்ஸ் பார்க்க போறோம். டெர்மினாலஜிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன சிஸ்டம் என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால ஹிந்துஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கு, கிறிஸ்டியன்ஸுக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட் இருக்கு. வேற முஸ்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஷரியா லா குரான்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். ஷரியா லாவை எடுத்து படிக்கும் போது நம்மளால என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா அதுல ரெண்டு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஏன்ஷியன்ட் அரபிக் கஸ்டமரி பிராக்டிசஸ். ஸோ இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்த கஸ்டமரி பிராக்டிசஸ், அந்த கஸ்டமரி பிராக்டிசஸ நம்ம குரான்ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. நியாயம் இருக்கிற வரைக்கும், கரெக்ட் அப்படின்னு ஃபீல் பண்ற வரைக்கும் அந்த செட் ஆஃப் கஸ்டம்ஸை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அது போக அந்த கஸ்டம்ஸ்ல சில தப்புகள் சில தவறுகள் இருக்கிறத குரான்ல ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் குரானை வந்து நம்ம ரெஃபர்மேட்டரி லா அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏன்ஷியன்ட் சிஸ்டம்ல இருந்த தவறுகளை தப்புகளை கன்வெர்ட் பண்ணி ரிஃபார்ம் பண்ணி சரி பண்ணக்கூடிய விதமா குரான்ல அந்த இன்ஹெரிட்டன்ஸ் சிஸ்டம் கொண்டு வராங்க. என்ன பெரிய தப்பு இருந்துச்சு, என்னத்தை சரி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆரம்ப காலத்துல அரேபிய நாடுகள்ல பிஃபோர் தி அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் இல்லாமல் இருந்தது. அந்த மாபெரும் பிரச்சனைய குரான் வந்து ரெக்டிஃபை பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்மேட்டரி லா. அந்த ஆங்கிள் நம்ம இதை ரெஃபர்மேட்டரி லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏன்ஷியன்ட் ப்ராக்டிசஸை ரிஃபார்ம் பண்ணதுனால இப்ப ஃபீமேலுக்கு ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஸோ ஹிந்து லாஸ் எடுத்து பார்த்தாலோ கிறிஸ்டியன் லாஸ் எடுத்து பார்த்தாலோ இன் கம்பேரிசன் அவங்களோட பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இஸ்லாத்துல ஃபீமேலோட ரைட்டை பெட்டரா ஐடென்டிஃபை பண்ணி ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இந்த லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தட் இஸ் தேர் இன் இஸ்லாம் இதை ரெஃபர்மேட்டரி லா அப்படின்னு சொல்றாங்க. குரான்ல இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ் ஆர் மெத்தட்ஸ் என்னென்ன அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி எங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கோவிந்த் தயாள் வர்சஸ் இணையத்துள்ளான்னு ஒரு பெரிய கேஸ். இது வந்து டாக்டரின் ஆஃப் பிரியம்ஷனை பத்தி பேசக்கூடிய கேஸ். அதுல இன்ஹெரிட்டன்ஸை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஹெரிட்டன்ஸை பத்தி மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க இந்த கேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிக் ஸ்கீம் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 எசென்சியல் பாகங்கள் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா, குரான்லயே சில பேருக்கு இதான் பங்கு, இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 1/4 1/6 1/3 ஏதோ ஒரு ஷேர் அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணி இந்த ரிலேஷனுக்கு இவ்வளவுதான் ஷேர் அப்படிங்கறத தெளிவா சொல்லக்கூடிய குரானிக் ஷேர்ஸ். இத குரானிக் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷேரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த குரானிக் ஷேர் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸோ என்டையர் ப்ராப்பர்ட்டியும் குரானிக் ஷேர் பேசிஸ்ல பிரிச்சு கொடுக்கல, ஒரு பகுதி ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை தான் பிரிச்சு கொடுக்கும். அதை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ரெசிடியூரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம ரெசிடியூரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். இந்த ரெசிடியூரி ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா இட் இஸ் லார்ஜ் இன் சைஸ். இந்த ரெசிடியூரி ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகணும்னு சொல்றது ரெசிடியூவரிஸ் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஸோ முதல்ல ஷேரர்ஸ், குரானிக் ஷேரர்ஸ்க்கு நம்ம ஷேரை கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் ரெசிடியூரி ப்ராப்பர்ட்டியை அக்னாட்டிக் ஏர்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ அப்ப ஆக்னேட்னா என்ன, காக்னேட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆக்னேட் காக்னேட்டோட டெஃபினிஷன் இந்த வீடியோல ஃபர்தரா வரும்போது நம்ம பார்ப்போம். இவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு முஸ்லீம் மேலோ ஒரு முஸ்லீம் ஃபீமேலோ இறக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்ல. ஷேரர்ஸ், குரானிக் ஷேரர்ஸும் இல்ல, ரெசிடியூரிஸும் இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல யூட்டரைன் ஹேர்ஸ், யூட்டரைன் ஏர்ஸுக்கு அந்த ஷேர்ஸ் போகும். இந்த யூட்டரைன் ஏர்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிண்ட்ரெட், KINDERED, கிண்ட்ரெட் அப்படின்னு, கிண்ட்ரெடுக்கு இந்த செட் ஆஃப் ஷேர்ஸ் போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. KINDERED, கிண்ட்ரெட். ஸோ கிண்ட்ரெடும் இதுல ஷேர் வாங்குறாங்க. ஸோ யார் யார் 3 ஷேரர்ஸ் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பாகமா யார் யார் தெரியுது, குரானிக் ஷேரர்ஸ், அதுக்கப்புறம் ரெசிடியூரிஸ், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இல்லங்கிற பட்சத்துல கிண்ட்ரெடுக்கு போகுது. இதை தவிர்த்து ஒரு முஸ்லிம் மேன் உயில் எழுதி வைக்கலாமா, உயில் எழுதி வைக்கலாமா, ஹீஸ் ஹேவிங் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி, அவரோட ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவர் உயில் எழுதி வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரான்ல சொல்லியிருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகணுங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனா ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காரு, அதனால
அவரோட 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை வேணா உயில் மூலமா வேற யாருக்காவது எழுதி கொடுக்கலாம். சோ இந்த ஷேரர்ஸ்க்கோ ரெசிடியூரிஸ்க்கோ எழுதி கொடுக்க முடியாது. வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுக்கலாம். பட் மிச்ச எல்லா ப்ராப்பர்ட்டியும் குரான்ல சொல்லி இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரொசீஜர் படிதான் போகணும். சோ a Muslim male or a female cannot disinherit their ரிலேஷன்ஸ். அவங்களோட பசங்களையோ அவங்களோட குரானிக் ஷேரஸ் ரெசிடியூரிஸ் எல்லாம் இல்ல எனக்கு உன்னைய பிடிக்கல, என்னோட சொத்துல உனக்கு பங்கு கிடையாதுன்னு தே கேனாட் டிஸ்இன்ஹெரிட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா ஹிந்துவிசம்லயோ கிறிஸ்டியானிட்டியோலயோ இல்லாத ஒரு கான்செப்ட் இஸ்லாம்ல இருக்கு. 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் உயில் எழுத முடியும், அவரே சுயமா சம்பாதிச்சா கூட. இப்ப நம்ம வரிசையா வெவ்வேறு டெர்மினாலஜிஸ் டெஃபினிஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுவோமா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ப்ரொபாசிட்டஸ் அப்படிங்கிறது காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். அந்த சார்ட் வரைஞ்சு யாருக்கு ப்ராப்பர்ட்டி எவ்வளவு போகணும் அப்படிங்கிற அந்த லிஸ்டிங் போடுவாங்களா? அந்த லிஸ்டிங் போடும்போது டாப்ல பாத்தீங்கன்னா பி அப்படின்னு ஒரு எழுத்து எழுதியிருப்பாங்க. எந்த ஒரு புக் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல கிளாஸ்ல உங்களுக்கு வாத்தியார் நடத்தும் போதும் சரி, டாப்ல பி அப்படின்னு போடுவாங்க. பிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா இறந்து போனவரை குறிக்குது. சோ ப்ரொபாசிட்டஸ் அப்படிங்கிறது யாருன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவரோட ப்ராப்பர்ட்டியை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இறந்து போன பர்சனை ப்ரொபாசிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ப்ரொபாசிட்டஸ் சன்னியா இருக்கும் பட்சத்துல, சன்னி ஸ்கூலை ஃபாலோ பண்றாருன்னா சன்னி லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை ஆகும். ஷியா ஸ்கூலை ஃபாலோ பண்றாருன்னா ஷியா ஸ்கூல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை ஆகும். ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் வருது அப்படின்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெனரலா என்ன சொல்லுவாங்க, இந்தியால பெரும் பகுதி மக்கள் சன்னி செக்டர் சேர்ந்தவங்கிறதுனால கோர்ட் இறந்தவர் சன்னி செக்டர் சேர்ந்தவர்னு அனுமானிக்கும். there will be a presumption, but this presumption obviously is open to rebuttal. இல்லப்பா அவர் சன்னி கிடையாது, அவர் ஷியான்னு எவிடன்ஸ் தாராளமா கொண்டு காமிக்கலாம். சரி, ப்ரொபாசிட்டர்ஸ் வச்சு ஒரு சார்ட் எப்படி வரையறதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அடுத்து இன்ஹெரிட்டன்ஸ் சார்ட் எல்லாம் ஈஸியா போட முடியும். ஒரு சினாரியோ எடுத்துப்போம். தெர் இஸ் அ முஸ்லிம் மேல். ஸோ பீன்னு ஒரு முஸ்லிம் மேல் இருக்காரு. அந்த முஸ்லிம் மேலுக்கு ஒரு விடோ, அதாவது அவர் கல்யாணம் ஆனவர், அவருக்கு ஒரு ஒய்ஃப், ஸோ அவருக்கு ஒரு விடோ இருக்காங்க. 3 பசங்க இருக்காங்க. இந்த 3 பசங்களை S1 S2 S3 நம்ம வசதிக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சுக்கிறோம். அது போக ஒரு டாட்டர் இருக்காரு அப்படின்னா டாட்டர் D1 போட்டுக்கலாம், இல்ல Dன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த சார்ட் டக்குன்னு அவரோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை காமிச்சிருக்கு. ஸோ எக்ஸாம் வியூ பாயிண்ட்ல படிக்கும்போது பீன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு விடோ, 3 பசங்க, ஒரு பையன் அப்படிங்கறத கதையா எழுதாம டக்குன்னு சார்ட்டை பார்த்தா நமக்கு புரியுதா? ஸோ இந்த சார்ட் போட்டுதான் புக்ஸ்ல இல்ல ஈவன் கிளாஸஸ்ல கூட உங்களுக்கு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொபாசிட்டர்ஸ்ங்கிறது யாரு? இறந்து போனவரை குறிக்கிட்டு அவரோட ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகணும்னு தான் டிஸ்கஷன் நடக்குது. அடுத்த டேர்ம் நமக்கு தெரிய வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் எக்ஸியானிஸ். ஸ்பெக்ஸ் எக்ஸியானிஸ் அப்படிங்கிறது என்ன? அந்த கான்செப்ட் நம்ம இது தவிர வேற எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது பார்த்திருக்கோம். ஸோ டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில என்ன சொல்லியிருப்பாங்க? ஸ்பெக்ஸ் எக்ஸியானிஸ் இன்ஹெரிட்டபிள் கிடையாது, டிரான்ஸ்பரபிள் கிடையாது, இதை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நமக்கு அந்த டேர்முக்கு மீனிங் என்னன்னு தெரியும். ஒருத்தருக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஜெனரல் பிலீஃப் என்னவா இருக்கும்? அந்த மனிதர் இறந்து போனார்னா அவரோட 2 பசங்களுக்கு அவரோட சொத்து போகும் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்க 2 பேரையும் நம்ம என்ன சொல்றோம்? ஹேர் அப்பேரண்ட். அந்த அப்பா இறந்து போயிட்டாருன்னா அவரோட சொத்து யாருக்கு போகும்? அவரோட பசங்களுக்கு போகும். ஸோ முஸ்லீம் லால பாத்தீங்கன்னா ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னா சொத்து யாருக்கு போகுங்கிற கேள்வியே அங்க எழாது. ஸோ தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் லீகல் ஏர். லீகல் ஏருங்கிற பேச்சு அங்க வராது. எப்ப வரும்? ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த தருணத்துல, அந்த தருவாயில தான் அவரோட ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகுங்கிற கேள்வியே வரும். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் the person is simply a heir apparent. அவரோட ரைட். ஸோ அப்பா இறந்து போயிட்டாருன்னா பையனுக்கு சொத்து போகும்னு சொல்ற அந்த உரிமையை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பெக்ஸ் எக்ஸியானிஸ் அப்படிங்கிற. ஏன் ஸ்பெக்ஸ் எக்ஸியானிஸ்? பிகாஸ் இட் இஸ் ஒன்லி a speculation. அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி பையன் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஆப்வியஸ்லி பையனுக்கு போகாது. இல்ல அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா வித்து சாப்பிட்டுட்டாரு அப்படின்னா பையனுக்கு ஆப்வியஸ்லி அந்த ப்ராப்பர்ட்டி போகாது. அதனால இட் இஸ் ஒன்லி ஏர் அப்பேரண்ட் ஸ்பெக்ஸ் எக்ஸியானிஸ். பையன் கோர்ட்ல போய் கேஸ் போட முடியாது. அப்பா எனக்கு ப்ராப்பர்ட்டியை கொடுக்காம எல்லா ப்ராப்பர்ட்டியும் வித்து உதாரித்தனமா செலவு பண்றது எங்கேயாவது பையனால போய் கேஸ் போட முடியுதா? ஸோ இட் இஸ் ஒன்லி அ மியர் சான்ஸ் டு இன்ஹெரிட் த ப்ராப்பர்ட்டி. ஒருவேளை அப்பா இறந்து போயிட்டாருன்னா, ஒருவேளை ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா, ஒருவேளை அது உயிர் மூலமா வேற யாருக்கும் அவர் எழுதி வைக்கலன்னா, ஸோ இவ்வளவு ஒருவேளை இருக்கு. இந்த ஒருவேளை எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த பையனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வருது, இல்லாட்டி வராது. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி நீங்க பார்க்கும்போது என்ன பார்த்திருப்பீங்க? ஒருத்தர் பிறந்த உடனே, பிறந்த அந்த க்ஷணமே அவருக்கு ப்ராப்பர்ட்டியில உரிமை வருது.
அத பர்த் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிறந்த அந்த மொமெண்டே அவருக்கு ப்ராப்பர்ட்டியில ஹி இஸ் ஹேவிங் அ ஷேர் இன் த ப்ராப்பர்ட்டி. அந்த கோ பர்சனரி சிஸ்டம் கடையில அந்த கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் இஸ்லாம்ல கண்டிப்பா கிடையாது. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ஐடியாலஜிஸ், ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ஐடியாலஜிஸ் எதுவுமே முஸ்லிம் லால கிடையாது. ஸோ இஸ்லாமிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் யார் முதல்ல சாகுறா, யார் ரெண்டாவது சாகுறாங்க, ஆர்டர் ஆஃப் டெத் இஸ் த சோல் கைட் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். இறப்ப பேஸ் பண்ணி தான் ப்ராப்பர்ட்டியில ரைட்ஸ் இருக்கா இல்லையாங்கிற டிஸ்கஷனை பண்ணவே முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அப்பாக்கு முன்னாடி பையன் இறந்து போயிட்டாரு அப்படின்னா பையனுக்கு போக வேண்டிய சொத்தை அந்த பையனோட பையனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் இங்க கிடையவே கிடையாது. இந்த கான்செப்ட் 1905ல முலா காசிம் வர்சஸ் முலா அப்துல் அப்படிங்கிற கேஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. ஸோ தெர் இஸ் ஓப்பனிங் ஃபார் சக்சஷன். ஸோ ஒருத்தர் அவர் இறந்து போன உடனே அவரோட ப்ராப்பர்ட்டிக்கு யாரு ஓனர் அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அவருக்கு பாத்தீங்கன்னா பசங்க சில பேர் இருக்காங்க. ஒரு பையன் இறந்து போயிடுறாரு. அந்த பையன் மூலமா அவருக்கு கிராண்ட் சில்ட்ரனும் இருக்காங்க. ஸோ கோர்ட் சிம்பிளா என்ன சொல்லிடுச்சுன்னா, நீங்க சக்சஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சார்ட் போட்டு நீங்க யார் யாருக்கு ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்ணும்போது கிராண்ட் சில்ட்ரனை கணக்குல எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அவரும் அந்த கிராண்ட் சில்ட்ரனை பத்தி டிஸ்கஷன் இல்லை. அந்த கிராண்ட் சில்ட்ரனோட அங்கிள் அண்ட் ஆன்ஸுக்கு ப்ராப்பர்ட்டியை கொடுத்தா போதுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட பசங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில ஷேர், அவர் இறந்து போனோடனே ஷேர் கொடுப்பாரு. பட் அவரோட கிராண்ட் சில்ட்ரனுக்கு கொடுக்க மாட்டார். சிம்பிளா ஒரு சார்ட் மூலமா இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோமா? இங்க ப்ரீ டிசீஸ்டு சன் அப்படிங்கறது அப்பாக்கு முன்னாடி இறந்து போன பையனை குறிக்கும். ப்ரீ டிசீஸ்டு சன்னா அப்பாக்கு முன்னாடி இறந்து போன பையன். அதே மாதிரி ப்ரீ டிசீஸ்டு சன் அப்படிங்கிறது அப்பாக்கு முன்னாடி இறந்து போன பையனோட பையன் அப்படிங்கிற சென்ஸ்ல பிடிஎஸ் பிடிஎஸ்எஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்றோம். ஸோ பிடிஎஸ்ங்கிறது அப்பாக்கு முன்னாடி இறந்து போன பையன். அதே மாதிரி பிடிடி அப்படின்னு போட்டோம்னா அப்பாக்கு முன்னாடி இறந்து போன பொண்ணு. அதே மாதிரி அம்மாக்கு முன்னாடி இறந்து போன பையன், அம்மாக்கு முன்னாடி இறந்து போன பொண்ணு பிடிஎஸ் பிடிடி அப்படின்னு போட்டாங்க. ஸோ இப்ப டீன்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவருக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடிஎஸ் அவருக்கு முன்னாடியே அவருக்கு 3 பசங்க, S1 S2 S3 3 பசங்க. இந்த 3 பசங்கள்ல பாத்தீங்கன்னா மூத்த பையன் பிடிஎஸ்1 வந்து அப்பாக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு, பிக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. அது போக S2 S3 உயிரோட இருக்காங்க. ஸோ 3 பசங்கள்ல ஒரு பையன் இறந்து போயாச்சு. அந்த இறந்து போன பையனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையன் இருக்கு. ஸோ அப்ப பிக்கு S2 S3ன்னு 2 பசங்க உயிரோட இருக்காங்க. அது போக பிடிஎஸோட பையன் S1 அவரும் உயிரோட இருக்காரு. ஸோ இப்படிதான் இந்த சார்ட்டை போட்டு காமிப்போம். ஸோ இப்ப இந்த 4th கேஸ்ல என்ன சொல்றாங்க, பிய பொறுத்த வரைக்கும் பி இறந்து போனோடனே அவரோட ப்ராப்பர்ட்டி S2வும் S3 அங்கிளுக்கு தான் போகும், இந்த பேரனுக்கு வராதுன்னு சொல்லி மூல கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரைட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. இஸ்லாமிக் லால ரைட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது. வி ஷுட் கீப் திஸ் இன் மெமரி. ஹிந்து லா கிறிஸ்டியன் லாவோட அதை எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அடுத்து நமக்கு தெரிய வேண்டிய டெர்மினாலஜி சைல்ட் இன் வூம். ஸோ ஒருத்தர் இறக்கும் போது அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் கருத்தரிச்சிருக்காங்க, அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை சைல்ட் இன் வூம் அப்படின்னு சொல்றோம். வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, உயிரோட பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கும் ப்ராப்பர்ட்டியில பங்கு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பிங்கிறவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் கர்ப்பமா இருக்கும்போது அவர் இறந்து போறாருன்னா அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஒரு ஷேர் உண்டு. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அந்த ஷேரை எடுத்து கையில கொடுப்பாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ப்ரோபோசிட்டஸ்ல அந்த குழந்தைக்கு பங்கு உண்டு. அப்பா இறக்கும்போது குழந்தை இன்னும் பூமியில கால் வைக்கல அப்படிங்கிற ஆர்குமெண்ட் இங்கே கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப சைல்ட் டைஸ் a few moments after its birth, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இறந்து போகுது அப்படின்னா, இன் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த குழந்தைக்கு முதல்ல ஒதுக்கி வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. குழந்தையோட லீகல் ஏர்ஸ் யாருன்னு பாப்பீங்க, அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில ஷேர் கொடுப்பீங்க. ஸோ இதை பிக்டோரியலா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, லெட்டர் சப்போஸ் பீன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இறந்து போனவர். ஸோ ப்ரொபாசிட்டர்ஸோட விடோ W இருக்காங்க, அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஆல்ரெடியே இருக்கு. அண்ட் இந்த பி இறக்குற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டபிள்யூக்கு வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, ஒரு சைல்ட் இன் வூம் இருக்கு. அப்ப ப்ராப்பர்ட்டி யார் யாருக்கெல்லாம், பியோட ப்ராப்பர்ட்டி யார் யாருக்கெல்லாம் போகும்னு பாத்தீங்கன்னா W S1 D1 இவங்களுக்கு எல்லாம் போகும். இது போக வயிற்றுல இருக்கிற இந்த குழந்தைக்கும் போகும். தட் இஸ் வாட் இஸ் பீயிங் எக்ஸ்பிளைன்ட். ஸோ இந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த குழந்தைய பி அப்படின்னு போட்டு கால்குலேஷன் ஆரம்பிச்சு பியோட அம்மாக்கு, அண்ணனுக்கு, அக்காக்கு ப்ராப்பர்ட்டியில ஷேர் இருந்தாலும் திருப்பி டிஸ்கஷன் நடக்கும்.
This is as far as child in womb. So child in womb stands to inherit. அதை ஒரு ஹியூமன் பீயிங்கா ஒரு பர்சனா தான் கன்சிடர் பண்றோம். பிறந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இறந்து போச்சுன்னா இறந்து போன குழந்தைய அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஷேரை கொடுத்து அந்த குழந்தைக்கு யார் யாரெல்லாம் லீகல் ஹேர்ஸ்னு அடுத்த ரவுண்டு. பாயிண்ட் கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட், ஆக்னேட்னா யாரு, காக்னேட்னா யாரு? ஆக்னேட் அப்படின்னா அந்த வம்சாவளியில வெறும் ஆண்கள் மூலமாவே அந்த ரிலேஷனை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தருக்கு பையன் பிறந்திருக்காங்க, ஹி இஸ் அன் ஆக்னேட், பையனோட பையன். ஸோ நடுவுல அப்பா பையன் பையன். ஸோ நடுவுல ஃபீமேல் எங்கேயுமே இன்டர்வீன் ஆகலையா? கடைசியா இருக்கிற பர்சன் ஃபீமேலா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவோட அம்மா. ஸோ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா பீங்கிறவரு, பீக்கு அப்பா, அப்பாவோட அம்மா, பாட்டி. ஸோ அப்பா வழி பாட்டியை நம்ம ஆக்னேட்னு சொல்றோம். ஏன்? அது அப்பா வழியில வர்றதுனால. அதே இது நடுவுல ஒரு ஃபீமேல் வராங்க அப்படின்னா அத காக்னேட் அப்படின்னு சொல்றோம். a person related to the propositors through one or more female. ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டரோட சன். ஸோ டாட்டர் வந்து ஆக்னேட்டுக்கு அடியில வருவாங்க, ஏன்னா அப்பா பொண்ணு ஆக்னேட்டுக்கு அடியில போயிருவாங்க. டாட்டரோட சன் அப்படின்னு வரும்பொழுது அப்பா பொண்ணு, பொண்ணோட பையன், நடுவுல ஒரு ஃபீமேல் வந்துட்டாங்களா, அப்பா அப்பாவோட பையன், பையனோட பொண்ணு, பொண்ணோட பையன், கொள்ளு பேத்திங்கிறது இப்ப கொள்ளு பேரா அப்படிங்கிறது இந்த இடத்துல காக்னேட்டுக்கு அடியில போயிடுது. நடுவுல அந்த லைன்ல நடுவுல ஒரு ஃபீமேல் வராங்க அப்படின்னா காக்னேட் சொல்றோம். ஃபீமேல் யாருமே வரலன்னா அவங்கள ஆக்னேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம இப்ப யார் யாருக்கெல்லாம் இன்ஹெரிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த கேஸை ஜஸ்ட் ரெக்கலெக்ட் பண்ணி பாருங்க. அந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் புராணிக் ஷேரஸ் வருவாங்க, செகண்ட் ஆக்னாட்டிக் ஏர்ஸ் வருவாங்க, ஆக்னாட்டிக் ஏர்ஸ் இல்லைங்கிற பட்சத்துல கிண்ட்ரட் வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்னாட்டிக் ஏர்ஸ் நம்ம இங்க மீன் பண்றது யாரு? அப்பா வழி உறவுகள். ஸோ ஹோல்லி மேல் லைனா இருக்கும் பட்சத்துல வரக்கூடிய உறவுகளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது. இஸ்லாம்ல ப்ரையாரிட்டி வந்து ஆக்னாட்டிக் ஏர்ஸுக்கு கொடுக்கப்படுது இன் கம்பேரிசன் வித் தட் ஆஃப் கிண்ட்ரட். அடுத்த டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா கொலேட்ரல்ஸ். கொலேட்ரல்ங்கிறது யாரை குறிக்குதுன்னா காமன் ஆன்சிஸ்டர் மூலமா வரக்கூடிய ரிலேஷன்ஸை கொலேட்ரல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது தாய் வழியிலயும் இருக்கலாம், தந்தை வழியிலயும் இருக்கலாம், ரெண்டு வெரைட்டியுமே இருக்கலாம். அப்படி ரெண்டு வழியிலுமே இருக்கலாம்னா என்ன அர்த்தம்? ஆக்னேட்டாவும் இருக்கலாம், காக்னேட்டாவும் இருக்கலாம். ஸோ ஆக்னேட்ஸையும் காக்னேட்ஸையும் நம்ம இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணி காமனை கொலேட்ரல் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டர்னல் ஆண்ட், பட்டர்னல் ஆண்ட், மட்டர்னல் அங்கிள், பட்டர்னல் அங்கிள், இதெல்லாம் அப்பா வழியில வரக்கூடிய அம்மா வழியில வரக்கூடிய சொந்த பந்தங்கள், உறவுகள், இதை கொலேட்ரல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்மினாலஜி ஸ்டெப் சில்ட்ரன். ஸ்டெப் சில்ட்ரன்ங்கிறது யாரு? ஸோ இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் தலாக் அப்படிங்கிற கான்செப்ட் பர்மிட்டட், ரீமேரேஜ் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இட் இஸ் பர்மிட்டட். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டெப் சில்ட்ரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுதா? ஸோ இப்ப ஏங்கிற ஒரு மேலு பிங்கிற ஒரு லேடிய ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலாக் கொடுத்துறாருன்னு வைக்கும். இந்த பிங்கிற லேடி ஏக்கும் பிக்கும் லெட்டர் சப்போஸ் தெர் இஸ் அ சைல்ட், எஸ். அதுக்கப்புறம் இந்த பிங்கிற லேடி சிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அண்ட் சி மூலமா அவங்களுக்கு ஒய்னு ஒரு குழந்தை பிறக்கும். தென் இன் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ் சிக்கு எக்ஸ் வந்து ஸ்டெப் சைல்ட், ஏன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல பிறந்த குழந்தை ஸ்டெப் சைல்ட், செகண்ட் மேரேஜ்ல அவரோட கல்யாணம் ஆனதுல பிறந்த குழந்தை ஹிஸ் ஓன் சைல்ட். அப்ப சியை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கு போகும்? ஒய்க்கும் அவரோட ஒய்ஃப் பிக்கும் போகும், இந்த ஸ்டெப் சைல்டுக்கு போகாது. தே ஹேவ் நோ ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் தேர் ஸ்டெப் பேரண்ட்ஸ். சிம்பிள் கான்செப்ட். அடுத்த டெர்மினாலஜி பாத்தீங்கன்னா ட்ரூ கிராண்ட் ஃபாதர்னா யாரு, ஃபால்ஸ் கிராண்ட் ஃபாதர்னா யாரு? ஸோ நம்ம ட்ரூ கிராண்ட் ஃபாதருக்கு, ட்ரூ கிராண்ட் மதருக்குலாம் ப்ராப்பர்ட்டியில ஷேர் போகும்னு சொல்லுவோம். ஸோ அப்போ யாருப்பா அது ஃபால்ஸ் கிராண்ட் ஃபாதர் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ட்ரூ கிராண்ட் ஃபாதர்ங்கிறது யாருன்னா நடுவுல எந்த ஃபீமேலும் இருக்கக்கூடாது. ஒரு மேல் ஆன்சிஸ்டருக்கும் அந்த ப்ரொபாசிட்டர் இந்த டிசீஸ்டு பர்சனுக்கும் நடுவுல ஒரு ஃபீமேல் நடுவுல வரக்கூடாது. அப்படி வராம இருந்தா அவங்கள ட்ரூ கிராண்ட் ஃபாதர்னு சொல்றோம். அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பாவோட அப்பா, இவங்க எல்லாம் ட்ரூ கிராண்ட் ஃபாதர் படியில வருவாங்க. நடுவுல ஒரு ஃபீமேல் இன்டர்வீன் ஆயிட்டாங்க அப்படின்னா அதை ஃபால்ஸ் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்றோம். அம்மாவோட அப்பா, அம்மாவோட அப்பாவோட அப்பா, அப்பாவோட அம்மாவோட அப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரூ கிராண்ட் மதர்னா யாரு, ஃபால்ஸ் கிராண்ட் மதர்னா யாரு? ட்ரூ கிராண்ட் மதரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா நடுவுல ஒரு ஃபால்ஸ் கிராண்ட் ஃபாதர் இருக்கக்கூடாது. மேல் ஃபீமேல்னு நம்ம இங்க டெஃபினிஷன் போடல, இங்க என்ன டெஃபினிஷன் போடுறோம்? ஃபால்ஸ் கிராண்ட் ஃபாதர் இருக்கக்கூடாதுன்னு டெஃபினிஷன் போடுறோம். ஸோ அதை நம்ம நல்லா மண்டையில ஏத்திக்கணும். ஸோ ஃபால்ஸ் கிராண்ட் ஃபாதர் இல்லைங்கிற பட்சத்துல அவங்கள ட்ரூ கிராண்ட் மதர்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர்ஸ் மதர், ட்ரூ கிராண்ட் மதர். மதர்ஸ் மதர், அவங்களும் ட்ரூ கிராண்ட் மதர். ஃபாதர்ஸ் மதர்ஸ் மதர், ட்ரூ கிராண்ட் மதர். ஃபாதர்ஸ் ஃபாதர்ஸ் மதர், ட்ரூ கிராண்ட் மதர்.
சோ இந்த எல்லா சினாரியோலயும் பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு ஃபால்ஸ் கிராண்ட் ஃபாதர் வரக்கூடாது, அவ்வளவுதான். சோ அப்ப இந்த சார்ட்டை பார்க்கும்போது நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரான்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த ரெஃபர்மேஷன், ஃபீமேலுக்கு பெட்டர் ரைட்ஸ் கொடுக்கணும், மேலுக்கு நல்ல ரைட்ஸ் இருக்கு, ஃபீமேலுக்கு பெட்டர் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதா? நம்ம மதர்ஸ் ஃபாதரை we are saying he is false grandfather. ஆனா மதர்ஸ் மதரை பாருங்க, she is called as true grandmother. So false grandfatherக்கும் true grandfatherக்கும் true grandmotherக்கும் there is a difference. true grandmotherல ஒரே ஒரு கண்டிஷன் தான், நடுவுல false grandfather வரக்கூடாதுப்பா. ஒருவேளை false grandfather வந்துட்டாரு அப்படின்னா then the lady becomes false grandmother. So அம்மாவோட அப்பாவோட அம்மா, அம்மாவோட அப்பா அப்படின்னா மதர்ஸ் ஃபாதர் யாரு? மதர்ஸ் ஃபாதர் இஸ் ஃபால்ஸ் கிராண்ட் ஃபாதர். அப்ப ஃபால்ஸ் கிராண்ட் ஃபாதரோட அம்மா ஆட்டோமேட்டிக்கலி ஃபால்ஸ் கிராண்ட் மதர். ஸோ ஒரு ஃபால்ஸ் கிராண்ட் ஃபாதர் மூலமா ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா அது ஃபால்ஸ் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்றோம். ஃபால்ஸ் கிராண்ட் ஃபாதர் நடுவுல இன்டர்வீன் ஆகலைன்னா ட்ரூ கிராண்ட் மதர்னு சொல்றோம். ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் கிளியர். பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, ஐ வில் என்டிவர் டு ஆன்சர். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். We will have a discussion on என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டாக்டரின்ஸ் இருக்கு, பேசிக் செட் ஆஃப் டாக்டரின்ஸ் என்னென்ன இருக்கு இஸ்லாமிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல, அதை பார்த்துட்டு அடுத்து ஷியா சன்னியோட இன்ஹெரிட்டன்ஸ் ரூல்ஸ் என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு இதோட ஓவர். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ்.